ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களே, 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை உள்ள மே மாதத்திலே இந்த வார பலனாக என்னென்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம். வாருங்கள். கடக ராசி நண்பர்களே, தன லாபத்தை அதிகப்படுத்த வேண்டிய எண்ணம் நிறைய வரக்கூடிய வாரம் இது. 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனஸ்தானத்திலே சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்திலே பயணத்தை ஆரம்பித்து விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார். அப்படி அவர்கள் போகும்போது உழைப்புக்கான ஊதியம் டெஃபினட்டாக உங்களுக்கு உண்டு. பயன் பலன் ரெண்டுமே பார்க்கும்போது சுப செலவுகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், சுபமான சுபமுகூர்த்த பயணங்கள், நிறைய விசேஷங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்யோன்யமான உறவுகள், அதன் மூலியமாக வரக்கூடிய நல்ல எனர்ஜி வைப்ஸ், இதெல்லாம் இனிஷியலாக தெரியுது. செவ்வாயின் பார்வை துலா ராசியிலே விழ அங்கே சந்திர பகவான் செல்ல மங்கள யோகமாக கல்யாணம் நடக்காத குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கான பேச்சுக்களும் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளும் வரும். வேலை இல்லை என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆதரவற்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு ஆதரவுக்கான கைகளை நீளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பண வரவுகளும் செலவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். நல்லதொரு மாற்றங்களை இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு உண்டாகும். தொழிலிலே புதிய முயற்சிகளும் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளும், பிறரின் உதவியின்றி நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆஃபீஸ் ரொட்டீனில் தோளில் நிறைய பேர்டன்ஸ் இருந்தாலும் அதை புன்னகையோடு சமாளித்து கொண்டு நீங்களும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை, தெளிவான மனநிலை, தைரியமான சூழ்நிலை, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு வழிகாட்டுகிறது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். லாபங்கள் உண்டு, பயணங்களும் உண்டு. அசதிகள் வரும்போது 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிக்கல்கள் தீர்ந்து நன்மைகள் உண்டாக வாழ்க்கையிலே பயணங்கள் இனிதாயமையட்டும். சிம்மராசி நண்பர்களே, உத்திர நட்சத்திரம் என்கிற உங்கள் சிம்ம சூரியனுடைய நட்சத்திரத்திலே தான் இந்த வாரம் துவங்குகிறது. சனி பகவானின் அனுஷ நட்சத்திரம் வரை சந்திரனின் பயணம், 12ஆம் இடத்துக்காரரின் பயணம் துவங்குகிறது. குடும்ப தன வாக்குஸ்தானமான கன்னிராசிக்குள்ள சந்திரன் பயணம் செய்யும்போது சனி பகவானின் பார்வை இருப்பதனாலே காரியங்கள் மெதுவாக நடப்பதும், சில நேர்மையான காரியங்கள் வெற்றியை தருவதும் உண்டு. இந்த வார காலகட்டங்களிலே எதுவும் இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே போகாமல் இருப்பது நல்லது. படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுவது அப்படிங்கிறது வேண்டாம். எந்த விதமான ஜாமீன் கையெழுத்து போடுவதும் வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 4 வாட்டி பார்த்த பிறகு நீங்கள் மெயில் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் இன்பிட்வீன் உங்கள் ஐஎம்ஓன்னு சொல்லக்கூடிய இன்டர் ஆஃபீஸ் மெமோவில் கூட இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தெரியாத காரியங்களை டெஃபினட்டாக செய்ய வேண்டாம், தெரிந்த காரியங்களை தள்ளி போட வேண்டாம் என்ற ஒரு நல்ல விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்குமே ஒரு டைம் லாக்னு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த லாகுக்குள்ளார எல்லாத்தையும் பண்ணுங்கள். சும்மா நம்ம வந்தோம், அப்படி பார்த்தோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் க்ளீனாக உங்களை இதிலே நான் இன்வால்வ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களை இன்வால்வ் பண்ணி அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கிடுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு.
மண் மனை வாகனங்களிலே சில ரிப்பேர்ஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அதில் கொஞ்சம் செலவுகளும் உண்டு. மற்றவர்களுடைய ரெக்கமெண்டேஷனால் நீங்கள் சில பிரச்சனைகளில் மாட்டுவதற்கு வாய்ப்பு இருப்பதனாலே, கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதனாலே கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸ்டர்னல் விஷயத்தில் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்காம, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்காம, உங்களுக்கு என்ன லிமிட்டேஷனோ அதுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான புரிதலுள்ள வாரமாக அமையும். இல்லைன்னா சில சிக்கல்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். தந்தை வழியிலே நல்ல முன்னேற்றமான பாதை, அவர் வழியிலே நல்ல ஆசீர்வாதங்கள், தாய் வழியிலே நல்ல உறவு முறை, தாய் வழி உறவினால நல்ல ஒரு பலன், சமூகத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து, சுப முகூர்த்தங்களிலும் சுப நிகழ்வுகளிலும் உங்களுக்கான கௌரவங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். கன்னிராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே சிம்ம ராசியிலே உத்திர நட்சத்திரத்திலே இருந்து உங்கள் ராசியின் 3ஆம் இடமான விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரம் வரை சந்திரனின் பயணம், லாபஸ்தானத்துக்குரியவரின் பயணம் இருக்கிறது. உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே நுழையும் போது உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் மன வைராகியத்தை பற்றியும் செய்யக்கூடிய காரியங்களை பற்றியும் நேர்மையான திறன்களை பற்றியும் நிறைய எண்ண ஓட்டங்கள் வரும். இதை இப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும், இதுக்கான வாழ்க்கையிலே நம்ம பண்ணின காரியத்துக்கு வெற்றியை கொண்டு வரணும்னு ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் நிறைய இருக்கும். 2ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர செல்லும்போது குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் சேர்ந்து அமர்வதனாலே சந்திரனுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நிறைய இருக்குது. அதனால் மண் மனை வாகன யோகங்கள் இல்லாதவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குழந்தைகள் படிப்பு விஷயத்திலும் கல்வி நிலையிலும் அவர்கள் மேலே பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட்லையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். படிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர்களின் வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்களை கரெக்டாக டியூன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. அவங்களோட கொஞ்சம் வெளியில் அவுட்டிங்லாம் போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் உள்ளே வரும்போது பயணங்கள், குறுகிய பயணங்கள், மனதிலே உற்சாகத்தை கொடுப்பதற்கான பயணங்கள் நிறைய இருக்குது. இந்த வாரத்திலே குறிப்பாக 12ஆம் இடமான உத்திர நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறதுனால கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. வெளிநாடுகள் விசாக்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. ராகுவினுடைய அந்த சாத்தினாலே கண் மறைத்தார் போல் அமைந்துவிடும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு ஐயோ இது தப்புன்னு சொல்ல வேணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்தின் மேலே விழுவதனாலும் குருவின் பார்வை அங்கே விழுவதனாலும் நல்லதொரு முன்னேற்றமான பாதைகள், தாயாரின் உடல் ஆரோக்கியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டு. குழந்தை வழியிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், திருமணம் போன்ற திறவுகள் தடைகள் நீங்கி நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகளும், சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் ஒருங்கே அமைவதற்கும், நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது. உங்களுக்கான மரியாதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதிலே உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் புகழும் தனமும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. நிறைய இடத்துல உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், உங்களுக்கான ரெகக்னிஷன் கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் உங்களை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் சிக்கல் இருக்கோ அங்கெல்லாம் 9-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே 30ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் என்பது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். முருகனை அன்றைக்கி வணங்குறது ரொம்ப நல்லது. முருகனை வணங்குவதனால் என்னெல்லாம் பலன் உண்டு அப்படின்னாக்க, வீடு மனை வாகன சிக்கல்கள் தீரும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், கடன் தொல்லை நீங்குவதற்கான வாய்ப்புகள்,
உடல் ஆரோக்கிய செயற்பாடுகள் இதெல்லாம் வரும். விசாகம் அப்படின்ன உடனேயே திருச்செந்தூர் முருகனை வணங்குவதுன்னு மனதில் வந்துடணும். அங்கே சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற பாடலை சொல்லி ஆதிசங்கரர் தன் தீராத வயிற்று வலியை தீர்த்து கொண்டார்னு ஒரு புராணம் உண்டு. அப்படி நமக்கு அத்தனை விதமான சிக்கல்களும் பில்லி சூன்யம் போன்ற சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு இந்த விசாகம் வரப்பிரசாதம். அதனாலே இந்த வைகாசி விசாகத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. அதுபோல இந்த மாதத்திலே 31ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் அன்று காஞ்சி மாமுனியின் ஜெயந்தி விழா அன்று உண்டு. சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அந்த ஜெயந்தி விழாவிலே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது அப்படின்னு வச்சுக்கொண்டு அன்றைக்கு செய்வதனாலே சனி பகவானுடைய அனைத்து விதமான அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையிலே கஷ்டமில்லா பெருவாழ்வை நித்தியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். அதுபோல கடன் என்ற அந்த விஷயம் உங்களை விட்டு அகன்று போவதற்கு அன்றைய நாளிலே கடனில் ஒரு பகுதியாவது கொஞ்சம் திருப்பி கட்டுறதை முயற்சி பண்ணுங்கள். மலை போல் இருக்கக்கூடிய கடலும் பனி போல் போய்விடும். அப்படிங்கிறனால இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.